நேபாளம் அப்படிங்கிற நாடு ஜென்னிசட் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம், புதிய தலைவருடைய பதவியேற்பு, அவர் செய்திருக்கக்கூடிய செயல் என்ன தெரியுமா? இந்தியாவில் இருந்து 100 ரூபாய்க்கு அதிகமான அளவில் ஒரு பொருள் உள்ளே வருது அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா, இன்னொரு ட்ரம்ப் ஒருத்தர் நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்திருக்காருப்பா பக்கத்துலேயே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் சில சம்பவங்கள் இருக்குது. இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அமலுக்கு வரலை, பீஸ் டீலில் ஈரான் கையெழுத்து போட முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் போகக்கூடிய எல்லா கப்பல்களுக்குள்ளேயும் அமெரிக்க வீரர்களே பயணம் பண்ணி ஒரு பெரிய வாரை ஈரானுக்கு எதிராக நடத்துவதற்கான பிளான் இருக்குது அப்படின்னு இப்போ அமெரிக்காவினுடைய பத்திரிகை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னா பீஸ் டாக் அப்படிங்கிறதோ, பீஸ் டீல் அப்படிங்கிறதோ, இந்த கையெழுத்து அப்படிங்கிற விஷயமோ நடக்காதா அப்படிங்கிற கொஸ்டின். அடுத்த வாரம் அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் ஒரு பெரிய வார் அப்படிங்கிறது வேர்ல்டு வாராக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் ரிப்போர்ட் தான் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. லெபனானில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கே தெரியும். தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றி அங்கே நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் அப்படிங்கிறது இஸ்ரேல் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் யுனிஃபில், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு 30க்கும் மேற்பட்ட நாடுகளுடைய படை வீரர்கள் அங்கே பாதுகாப்புக்கு இருக்காங்க. இதில் யுனிஃபில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டீம் இருக்குது. அந்த டீமில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர் 2 பேர் மேலே இஸ்ரேல் அநியாயமாக துப்பாக்கிச்சூடு நடத்தி அவங்கள கொலை செஞ்சுட்டாங்க. இது ரிலேட்டடாக பிரான்சினுடைய அரசு மேக்ரான் அவர்கள் இப்போ பெரிய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கார். லெபனான் மீது நாங்கள் படையெடுத்து போக வேண்டியது இருக்கும். யார் தாக்குதல் நடத்தினாங்களோ, அதாவது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னா அவங்க மேலும் நாங்கள் படையெடுத்து போவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. எந்த தைரியத்தில் இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இட்டாலியினுடைய மெலனி அவர்கள் பிரான்சினுடைய அதிபரை மீட் பண்ணியிருக்காங்க. யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் அவர்கள் பிரான்சினுடைய அதிபரை மீட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள் உலகளாவிய அளவில். அப்படிப்பட்ட 2 பார்ட்டியும் பிரான்சினுடைய அதிபரை போய் மீட் பண்ணியிருக்காங்கன்னா பிரான்ஸ் ஒரு 40 நாடுகளை ஒன்றிணைக்கிறாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரப்போகிறதில்ல அப்படின்னு பிரான்ஸ் நல்லாவே கணிச்சிருக்கு. ஸோ ஈரானோட டைரக்ட் டீல் அப்படிங்கிறதுல அவங்க ரெடியாக இருக்காங்க. இந்தியாவையும் கூப்பிட்டுருக்காங்க. கூடிய விரைவில் அமெரிக்கா தனித்து விடப்படுவதற்கான வாய்ப்புகள் இதில் பிரகாசமாக இருக்குது. ஒரு கப்பல் ஒன்று ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கடந்து போகுது. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஈரானோட அனுமதியை வாங்கிட்டு தான் போகிறாங்க. ஆனால் உள்ளே என்ட்ரானோன்னா அவங்களுக்கு அடி விழுகுது. இதை பார்த்து கொதிப்படைந்த அந்த கப்பலை ஓட்டிகிட்டு போகக்கூடிய மாலுமி, நீங்கள் சொல்லி தானே நாங்கள் உள்ளே வந்தோம், இப்போ எங்களை உள்ளே வர வச்சுட்டு எங்கள் மேலே தாக்குதல் நடத்துவது எப்படி ஏற்புடையது அப்படின்னு சொல்லி கதறி அழக்கூடிய காட்சிகள் அரங்கேறியிருக்கு. இது தொடர்பான ஆடியோ பதிவுகளும் நமக்கு கிடச்சிருக்கு. 7 ஆண்டுகளில் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மழையை ஈரான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக நல்லதொரு நிகழ்வுகள் அரங்கேறும், அதற்கு சமிக்கையாக இப்போது ஈரான் முழுவதும் நல்ல மழை பெய்யுது அப்படிங்கிற தகவல். அது மட்டும் கிடையாது, அணைகளில் நீர் நிரம்பி வழியுது அப்படிங்கிறது தொடர்பான காட்சிகளும் பதிவாயிட்டு இருக்கு. ஒரு ஜஸ்ட் 38 செகண்ட்ஸ் தான். ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை மீது அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல் நடந்த வீடியோ காட்சி ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தக்கூடாதுங்கிறது சர்வதேச விதி. அதை மீறி அவங்க செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபை இப்போ ஈரான் அரசு வெளியிட்டிருக்காங்க. ஒரு செவிலியர் தொடர்ச்சியாக தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய காட்சிகளும் அதில் இடம்பெற்றிருக்கு. இந்திய கப்பல் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. 2 கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதனால் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நட்புறவு அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு. ஐஆர்ஜிசியினுடைய அனுமதி பெற்றே இந்திய அரசு உள்ளே என்ட்ராயிருக்காங்க. இந்தியாவினுடைய கப்பல்கள், இந்தியாவினுடைய ப்ரைவேட் கம்பெனி சார்ந்த கப்பல்கள் உள்ளே போடுவதற்கான அனுமதியை கேட்டதற்கு பிறகு தான் ஐஆர்ஜிசிட்ட பெர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் உள்ளே போகிறாங்க. அதையும் மீறி தாக்குதல் நடத்துவது அப்படிங்கிறது ஈரானுடைய பிளான் தான் என்ன அப்படிங்கிறது புரியலை. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்தில் முடிவுகள் மாற்றப்படுது. ஈரான் மறுபடியும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை மூடிட்டாங்க. கப்பல் போக்குவரத்துங்கிறது முடக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. இஸ்ரேலுக்கு செய்வதறியாது திகச்சு போய் நிற்கிறாங்க. அப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸினுடைய ராஜாக்கள் நாங்கள் தான் அப்படின்னு ஈரான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் எதனால் அவங்க இதை க்ளோஸ் பண்ணாங்க?
பீஸ் டீலில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இல்லையா? பாகிஸ்தானில் மத்தியஸ்தம் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவங்க தேடலையா? யுரேனியத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு எங்கள்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு ட்ரம்ப் அவர்கள் பொதுவெளியில் அவர் வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள்னால ஈரான் கொதிப்படைந்து போயிருக்கிறதா? அப்போது வித்தின் 24 ஹவர்ஸில் அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகலை அப்படின்னா ட்ரம்ப் ஒரு பெரிய பாம் ஒன்று போட போகிறேன் அப்படிங்கிறத ஈரான் மேலே சொல்லியிருந்தார். அது நடக்க போகுதா? இது எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவினுடைய சென்காம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், கடற்படை சைடில் ஈரான் பீஸ் டீலுக்கு வரலை அப்படின்னா, பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய மத்தியஸ்தத்துக்கு வரலை அப்படின்னா, நாங்கள் ஈரானுக்குள்ளே என்ட்ராகக்கூடிய எல்லா கப்பல்களுக்குள்ளேயும் அமெரிக்க வீரர்கள் குதிச்சிருவாங்க. உள்ளே என்ட்ராகி உள்ளுக்குள்ளே இருந்தே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எந்த கப்பலையும் உள்ளேயே விடமாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா ஈரானுடைய கடல் எல்லைக்கு வெளியில் நின்று வரக்கூடிய கப்பலை பூரா திருப்பி அனுப்பிச்சாங்க. அமெரிக்கா மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த நாட்டு கப்பல்களுக்குமே கிடையாது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அந்த கப்பலுக்குள்ளேயே அமெரிக்காவினுடைய வீரர்கள் உள்ளே குதிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் சொன்ன உடனே ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்குமே ஷாக்கு. மாலுமிகள் சண்டை போடுவதற்கு பயிற்சி பெற்றவர்களாக இருப்பாங்களாங்கிறது தெரியாது. அவங்களுக்கு வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இந்த அமெரிக்க வீரர்களோடு சண்டை போடக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்று, அப்போ ஒவ்வொரு நாடுமே தன்னுடைய போர் வீரர்களை அந்த கப்பல் எண்ணெய் டேங்கரோடு சேர்த்து அனுப்பணும். எப்படி சீனா போர்க்கப்பல் அனுப்பி எண்ணெய் டேங்கருக்கு பாதுகாப்பாக அனுப்பிச்சு திருப்பி கூட்டு போனாங்கல்ல அமெரிக்கா தடை இருக்கும்போது, அது மாதிரி செய்வதற்கு மற்ற நாடுகள் எதுவுமே முயற்சி பண்ணவே இல்லை. சீனா மட்டும்தான் முயற்சி பண்ணி அதில் வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரியான சுச்சுவேஷன் ஒவ்வொரு நாடுகளுமே இதை செய்கிறதுக்குன்னு சொல்லி எத்தனிச்சாங்கன்னா ஒரு பெரிய அளவிலான வருவாய் இழப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஏற்படும். அப்போது அமெரிக்கா மீதான கோபம் அப்படிங்கிறது பொதுவாகவே மக்களுக்கு இயல்பாக ஏற்பட்டுரும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் அந்த கோபம் ஏற்பட்டது அப்படின்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக ஒட்டுமொத்த உலகமும் சண்டையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐரோப்பாவினுடைய உதவி கூட இப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடைக்கல. பிரான்சினுடைய அதிபர் இப்போ தனியாக ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கார் 40 நாளுக்கு மேலே. இந்த 40 நாடுகளுக்கும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக போர் தொடுத்தாதுன்னா இந்த 2 நாடுகளுமே மண்டியிடுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்த தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய உண்மை. நேபாளத்தினுடைய புதியதொரு பிரதமர் பாலேன் ஷா அப்படிங்கிற நபர், அதாவது குட்ஸ், நம்முடைய ட்ரேடு ரிலேட்டடான விஷயங்கள், இந்தியாவில் இருந்து 100 ரூபாய்க்கு அதிகமாக எந்த பொருள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்தாலும் அதுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இது எந்த வகையில் ஏற்புடையது அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். பொருட்களுடைய மதிப்பை அடிப்படையாக கொண்டு இந்த வரி 5லிருந்து 80% வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறார். 80%னா எவ்வளோ தூரம் பாருங்கள், நம்மளுடைய ஜிஎஸ்டியை விட அதிகமான அளவில் வாங்குறாரு. இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விதிங்கிறது டொனால்டு ட்ரம்பினுடைய வர்த்தக உறவுகளைப் போலவே, வர்த்தக வரியை போலவே இருப்பதாக அந்த நாட்டில் இருக்க மக்களும் சொல்றாங்க. ஜென்னிசர் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது அங்கே வித்தியாசமான முறையில் ஒரு புதியதொரு பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ட்ரம்ப் போலவே தன்னுடைய மக்களும் தன்னை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. இப்போ அவர் புதிதாக போட்டிருக்கக்கூடிய இந்த வரிங்கிறது ஒட்டுமொத்த மக்களுக்கும் சுமையை ஏற்படுத்தும். மக்களை அவரை அப்புறப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. நேபாளத்தில் எல்லா பொருட்களும் விளையாது, தற்சார்பு பொருளாதாரங்கிறது அங்கே இல்லை. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அந்த நாட்டு மக்களையே பாதிக்கும். நேபாளத்தில் நம்ம ட்ரேடிங் பண்ணாததுனால நமக்கு ஒன்றும் நட்டமாக போகிறதில்லை. நம்மளை நம்பி வாங்குறதுக்கு ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. ஆனால் நேபாளத்துக்கு தான் அது நட்டத்தை ஏற்படுத்துங்கிறத அவர் இன்னும் கொஞ்ச நாளில் புரிஞ்சுப்பார். ஈரானிய தளபதி இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. போருக்கு நாங்கள் ரெடி தான், ஒவ்வொரு நாளுமே நாங்கள் ஆயுதங்களை தயாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். கடைசி இந்த 2 வார காலத்தில் கூட நாங்கள் ஆயுதங்களை தயாரிச்சிருக்கோம். எங்களுடைய அடுத்து வரக்கூடிய நாட்களில் முதல் நாள் போரின் போது கடைசியாக 2 வாரங்களில் நாங்கள் தயாரித்த ஆயுதங்களை எதிரி மீது ஏவுவோம். ஆனால் இந்த முறை தொடங்கக்கூடிய போருங்கிறது நிச்சயமாக வேர்ல்டு வாராக மாறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு ஈரானிய தளபதி எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. நடப்பதெல்லாம் நன்மைக்கா அப்படின்னு தெரியாது, ஆனால் எது நடக்குதோ அது நன்மையாக மாற வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள்.
வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்க உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333